கம்பானியனா உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப நல்ல கம்பெனி தான். ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு நல்ல பெஸ்டி அப்படியா, இல்ல இவங்க கூட இருந்தா நல்ல கம்பெனி, டைம் பாஸ் ஆகும், ஃப்ரெண்ட்லியா இருக்கும்? நல்ல கம்பெனி தான். கம்பெனி தான். எப்படி ஆகிஷா இப்படி சொல்லுவேன்? எப்படி அவ என்ன இப்படி சொல்லிட்டா டக்குன்னு? நான் சும்மா ஒரு டைம் பாஸ் தான் வந்து ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி அவ டக்குன்னு இல்ல 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 அந்த மாதிரி இல்ல, எனக்கு புரியல. கூட அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுறதுலேருந்தே தெரியுது அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது உண்மையாக இருந்துச்சுன்னா இது ஒரு ஷோ. அது அவங்க ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இனிவேஸ் இது உண்மையாக இருந்துச்சுன்னா அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, டைம் பாஸ்க்காக யார்கிட்டையும் பேசாதீங்க, பழகாதீங்க. அதுவே அவங்களுக்கு இவங்க நம்மளுக்கு டைம் பாஸ்க்காக தான் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை விட வலி வேறு எதாலுமே. லவ் ஃபெயிலியர் கூட அந்த அளவுக்கு பெயினாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வலி எவ்வளோ பெயினாக இருக்கும். ஏன்னா உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் அவகிட்ட நார்மலாக பேசுவாளான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பொண்ணு ஒரு ட்ரூவான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மிஸ் பண்ணிட்டா. இந்த காலத்தில் வந்து உண்மையாலே ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைக்கிறத சில பேர் இப்படி தான் அலட்சியப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படி படுத்தாமல் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்களே தேடினாலுமே அந்த ரிலேஷன்ஷிப் கிடைக்காது, அது உங்களை விட்டு போயிடும். ஸோ அப்போ ஃபீல் பண்ணி அந்த பிரோஜனமும் கிடையாது.